ஓம் சக்தி தாயே எல்லாம் சேலம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைந்து நீங்கள் பயனடைய முடியும். இன்றைய தலைப்பு என்னவென்றால், வளரும் ரேகையும் பெருகும் வசதி வாய்ப்பும். நம்ம கையை பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு ஒரு கையை பார்க்குறோம் சார், ஏதாவது ஒரு ரேகை வளர ஆரம்பிக்கும். அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா இப்போ அதுதான் நடக்குது, அதுதான் நல்லது செய்ய போகுது இல்லை கெட்டது செய்ய போகுதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம், பார்த்த உடனே தசை புத்தி அந்தரம் நடத்துகிறது, இந்த கிரகம் தசை நடத்துகிறது, இந்த கிரகம் புத்தி நடத்துகிறது என்பதை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த எந்த கிரகம் ரன் ஆகுது, அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்குது, அது மாதிரி தான் பலன் நடைபெறும் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சோம். நம்ம கையில் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்ம அங்கே போடுவாங்க பார்த்துருவோம். இப்போ எந்த ரேகைகள் வளர்கிறதோ, எந்த ரேகை வளர்கிறதோ அந்த ரேகை தான் இப்போதைக்கு ரன்னிங்கில் இருக்குது. அப்படிங்க இப்போதைக்கு உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறது இல்லை தீமை செய்ய காத்திருக்கிறது. அது வளர்கிற நிலையை பொறுத்து இருக்கு. இப்போ எப்படி சார் வளர்றதை கண்டுபிடிக்கிறதுனா, அப்படி லைட்டாக அப்படி நம்ம ஆயில் ரேகை இருக்குது சார், ஆயில் ரேகையிலேருந்து அப்படியே மேலே மயில் இலை மாதிரி அப்படி லைட்டாக கிளம்பும். அது பார்த்தா திக்காக இருக்கும். ஒரு சில ரேகை அப்படி திக்காக வரும். இப்போ புதிய ரேகை எடுத்துங்க, இப்படி திக்காக வரும். லைட்டாக வளருதுன்னா ஒன்று லைட்டாக இப்படி மயில் இலை மாதிரி இப்படி வரும், இல்லைன்னா மேல் நோக்கி இப்படி மயில் இலை மாதிரி வரும், இல்லைன்னா மேல் இப்படி கீழ் நோக்கி இப்படி வளரும். இப்படி வளரும் பொழுது எந்த ரேகை வளர்கிறதோ, அதாவது ஆயில் ரேகை, புத்தி ரேகை, இருதய ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை, அதே மாதிரி உங்களுக்கு புதன் வீட்டுக்கு வரக்கூடியது ஆரோக்கிய ரேகை, புதன் வீட்டுக்கு வரக்கூடியது ஆரோக்கிய ரேகை. எந்த ரேகை எந்த வீட்டில் வளர்கிறதோ அந்த வீடு உங்களுக்கு ரன் ஆக போகுது, அந்த தசை புத்தி நடக்க போகுது, அதன் மூலமாக நன்மை நடைபெற போகுதுங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஆயில் ரேகையிலிருந்து ஒரு ரேகை இப்படி வளருது, மயிலிட மாதிரி இப்படி லைட்டாக வளரும் சார். இப்படி லைட்டாக வளரும் பொழுது இந்த மேடு என்ன மேடு? ராகு மேடு. அப்போ ராகு என்ன பண்ண போறாரு? ராகு தசை, ராகு புத்தி, ராகு அந்தரம் ஏதாவது ஒன்று நடக்கும். ராகு தசை, ராகு புத்தி, ராகு அந்தரம் ஏதாவது ஒன்று நடக்கும் உங்கள் கையில். இதில் 2-3 ரேகை கூட வளரும். நல்லா புரிஞ்சுங்க, வளரக்கூடிய ரேகை 2-3 ரேகை வளரும். அப்போ எது தசை, எது புத்தி, எது அந்தரம், அதை நம்ம ரொம்ப கால்குலேஷன் பண்ண வேணாம். அந்த விதத்தில் உங்களுக்கு நன்மை நடைபெற போகிறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ ராகு மேட்டில் ஆயில் ரேகையில் மேலே இருக்கக்கூடிய கிளை வருது. அப்போ ராகு தசை, ராகு புத்தி, ராகு அந்தரம் நடக்கும் பொழுது உங்களுக்கு நிலம் விற்று இல்லைன்னா நிலம் வாங்குவீங்க, நிலம் விற்பீங்க இல்லைன்னா நிலம் வாங்குவீங்க. அந்த மாதிரி ஒரு நன்மை நடைபெற வாய்ப்பு உண்டு. நிலத்தின் மூலமாக வருமானம் திடீரென்று பெருகுவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ கீழே வருது சார், கீழே இருந்து வளருது சார். இப்போ கீழே இப்படி வளருது சார். இப்படி வளரும்போது இது கேது மேடு. கேது மேட்டிலேருந்து வளரும் பொழுது இந்த கேது மேட்டிலேருந்து புதன் மேட்டுக்கு ரேகை போகுது. அப்படிங்கும்போது அது புதன் ரேகை ஆயிரும். புதன் ரேகை வியாதி பிரச்சனை வரப்போகிறது. கேது என்பது ஞான மார்க்கத்தை, பக்தி மார்க்கத்தை, உலகமே பொய் என்பதை உணர்த்தக்கூடியவர் கேது பகவான். அந்த கேது மேட்டிலேருந்து ரேகை ஆரம்பிக்குது சார், ஆயுள் ரேகையிலேருந்து. அப்படிங்கும்போது உங்களுக்கு வியாதி இந்த உலகமே பொய்யப்பா அப்படிங்கிறத தெரிவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ராகு கேது திசை நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ஆயுள் ரேகையிலேருந்து கிளை இல்லாமல் இப்போ விதி ரேகை வருது சார். விதி ரேகையிலேருந்து புதுசாக ஒரு கிளை ஆரம்பிக்குது. இப்படி ஒரு கிளை ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க. அப்போ உங்களுக்கு அந்த வயதில், எந்த வயதில் ஆரம்பிக்குதோ அந்த வயதில் கேது தசை, கேது புத்தி நடக்கும். உங்களுக்கு கேது நன்மை செய்ய இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி தான். அப்போ நடுப்புற வருதுன்னு வச்சுங்க. நடுப்புற வருதுன்னா செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி, செவ்வாய் அந்தரம் ஏதாவது ஒன்று நடக்கும். உங்களுக்கு நிலம் வீடு சம்பந்தமாக ஒரு வீட்டில் ஒரு விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ புத்தி ரேகை சார், புத்தி ரேகை அப்படி லைட்டாக மயிரிலை மாதிரி லைட்டாக அப்படி கீழே இறங்குது சார். புத்தி ரேகை அப்படி கீழே இறங்குது. வளருவது நன்றாக தெரியும். அது உற்று நோக்க வேண்டும். நிறைய அதில் ரேகையிலே பழகிக்கிட்டு இருக்கணும். பழகும் பொழுது தான் அது நல்ல சிறப்பாக புரியும்.
எந்த ரேகை வளருதுன்னு கையை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சான். மயிரிடமோரி லைட்டாக அப்படியே திக்கா வரும் ரேகை, ஒரு இடத்துல லைட்டாக வளையும், இப்படி மயிரிடமோரி கோடு போடும். அந்த கோடு ஓடுறதான் வளர்ந்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ புத்தி ரேகை கீழே வளையுது சார். கீழே வளையும் போது உங்களுக்கு புத்தி ரேகை வேலை செய்ய ஆரம்பிக்குது. புத்தி நல்லா வேலை செஞ்சு எழுத்து, இயங்குதல், இயக்குதல், கற்பனை துறை மூலமாக உங்களுக்கு வாழ்வில் உயரப்போகிறீர்கள் அப்படிங்கிறத காமிக்குது. அப்ப இது வந்து எந்த மேடு? சந்திரமேட்டு நோக்கி வருது. அப்ப சந்திர திசை, சந்திர புத்தி, சந்திராந்தரம் ஏதாவது ஒண்ணு நடந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான உங்க ஜாதகத்துல அந்த சந்திரன் வந்து திசை நடத்துவார், புத்தி நடத்துவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம கையை பொறுத்தவரை கதை, கவிதை, கட்டுரை, கற்பனை சார்ந்த வகையில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப இந்த புத்தி ரேகையிலேருந்து லைட்டா மேல் நோக்கி அப்படி மயிலிட மாதிரி வருது சார். அப்படி போகும் பொழுது இது செவ்வாய். அப்ப செவ்வாய் வந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில். இப்ப இந்த ரேகையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பணம், செல்வம், செல்வாக்கு வளர்வதற்கு வாய்ப்புண்டு. புத்தியை பயன்படுத்தி பணத்தை சம்பாதிக்கும் நிபுணராக இருப்பீர்கள் அந்த வயதில். அதே மாதிரி இந்த புத்தி ரேகை வந்து லைட்டாக அப்படி லைட்டாக குருமேட்டுக்கு போகுதுன்னு வச்சுங்க. குருமேட்டை நோக்கி இப்படி குருமேட்டுக்கே போயிடுச்சு சார். இப்படி குருமேட்டுக்கே போயிடுச்சு. அப்போ குரு தசை, குரு புத்தி, குரு அந்தரம் ஏதாவது ஒன்று நடந்துட்டு இருக்கு. வெளிசாக தெரியும். அது வந்து ரொம்ப அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை பார்க்க உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அந்த உங்கள் கையை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். லைட்டாக மயிரில மாதிரி ஒரு கோடு போகும் கையில். அது திடீர்னு ஏற்படும். அந்த வயதில் உங்களுக்கு குரு தசையோ, குரு புத்தியோ, குரு அந்தரமோ நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த வயதில் உங்களுக்கு குரு எங்க இருக்காரு? இந்த கையை பொறுத்தவரை புத்தி ரேகையிலிருந்து குருமேட்டுக்கு போச்சுன்னா குரு உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார். அதாவது குரு ஸ்தானம் கிடைக்கும், இல்லைன்னா ஒரு பெரிய பதவி கிடைக்கும். அதன் மூலமாக வாழ்க்கை உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப இறுதி ரேகையிலிருந்து ஒரு ரேகை இப்படி வளர்ந்து இப்படி போகுது சார். குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில போகுது சார். அப்போ வேலை மூலமாக உங்களுக்கு வாழ்வில் உயர்வு ஏற்படுகிறது. வேலை கிடைச்சி வாழ்க்கையில் நல்ல ஒரு செட்டில் ஆவீங்க. சனிமேட்டுக்கு போகுது சார். சனிமேட்டுக்கு இப்படி ஒரு ரேகை போகுது. அப்போ இன்னொரு தொழில், இன்னொரு வருமானம் மூலமாக உங்களுக்கு சனி திசை, சனி புத்தி, சனி அந்தரம் ஏதாவது நடக்கும். அப்படிங்கும் போது அந்த வேலை கிடைச்சி இன்னொரு வேலை, இன்னொரு தொழில், ஃபேக்டரி ஒன்று ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி அவரவர்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி, செயலுக்கு தகுந்த மாதிரி அவருடைய இப்போ நடக்கிற ஒரு இது நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்கார் சார், இன்னொரு ஃபேக்டரி ஆரம்பிப்பாரு. ஒரு வேலை செய்யறவங்களுக்கு இன்னொரு வருமானம் வரும். அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றாற் போல் வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சூரிய ரேகைக்கு இறுதி ரேகையில் வந்து ஒரு ரேகை லைட்டாக வளருது, மயிலிட மாதிரி வளருது. அப்போ உங்களுக்கு புகழ், செல்வம், செல்வாக்கு வளர்வதற்கு வாய்ப்பு உண்டு. சூரிய ரேகை, சூரிய தசை, சூரிய புத்தி அதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி புதன் மேட்டை பார்க்கணும். புதன் மேட்டில் ஏதாவது ரேகை வளர்கிறது என்றால் உங்களுக்கு புதன் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி தான் சார் கண்டுபிடிக்கணும். விதி ரேகையில வளர்ந்ததுன்னா, விதி ரேகையில இப்படி வளருது சார். சூரிய மேட்டை நோக்கி விதி ரேகையில மயிலில மாறி இப்படி போகுது. அப்படிங்கும் போது அந்த வயதில் உங்களுக்கு சூரிய தசை, சூரிய புத்தி, இல்லைன்னா செவ்வாயிலிருந்து தானே ஆரம்பிக்குது. இல்லைன்னா ராகு வருவார். இங்க வந்து ராகு வருவார். ராகு திசை, ராகு புத்தி, அதெல்லாம் ரொம்ப கால்குலேஷன். உங்களுக்கு வாழ்க்கையில் மயிரிழை போல் எங்கிருந்து ரேகை வளர்கிறதோ அந்த தசை, அந்த இடத்துல உங்களுக்கு நன்மை நடைபெற போகிறது, இல்லைன்னா தீமை நடைபெறும். தீமைனா விதி ரேகையில தடை வரும். தடை வரும்போது இப்படி திடீர்னு தடைக்கோடு வரும். அந்த தடைக்கோடு வரும் வயதில் உங்களுக்கு பொருளாதார தடை வரும். விதி ரேகையில தடை வந்தா பொருளாதார தடை வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். திடீர்னு ஒரு தடைக்கோடு வரும் அப்படிங்கும்போது அந்த வயதில் உங்களுக்கு பொருளாதார தடை வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்ப சூரிய ரேகையில தடை வருதுன்னா யாராவது ஒருத்தர் உங்களை கெடுப்பாங்க, உங்களை புகழை கெடுப்பார்கள். அந்த வயதில் உங்களை புகழை கெடுப்பதற்கு வாய்ப்புண்டு, பிரச்சனை வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தீவு, வெட்டு, துண்டு அந்த வயதில் ஆரம்பமானால் உங்களுக்கு கஷ்டம் வருகிறது, துன்பம் வருகிறது, துயரம் வருகிறது. அதே மாதிரி இறுதிய ரேகையில இந்த இடத்துல ஒரு கிராசிங் வருது சார், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. இப்போ இந்த இடத்துல ஒரு புள்ளி மாதிரி உண்டாகுது சார், ஒரு கருப்பு புள்ளி உண்டாகுது, திடீர்னு ஒரு கருப்பு புள்ளி உண்டாகுது. அந்த வயதில் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இருதய நோய் வந்து நிறைய இந்த இது வச்சு இந்த ரத்த குழாயில இருதயத்தில் அடைப்பு வந்துடும். அதை வந்து சரி பண்ணுவாங்க. அது ஆப்ரேஷன் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எந்த இடத்துல எந்த ரேகையில் எந்த இடத்துல வருதோ அந்த ஜாதகத்தில் அந்த கிரகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த கிரகம் தசபுத்தி நடக்கும். அதை விட்டுருவோம். இப்போ நம்ம கை ரேகையை பொறுத்தளவு மயிரிழை போல இப்படி வளரும் ரேகைகள் வரும்போது கீழ் நோக்கி ரேகை வந்ததுன்னா, ஆயுள் ரேகையில கீழ் நோக்கி ரேகை வந்ததுன்னா சரியில்லாத தசபுத்தி 6, 8, 12 நடந்து விரயம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. கீழ் நோக்கி ரேகை மயிரிழை போல் வளர்ந்தால்
மேல் நோக்கி வளர்ந்தால் நன்மை நடைபெற போகிறது என்பதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்ப்போம். ஒரே நாளில் சொன்னோம்னா உங்களுக்கு புரியாது. எந்த ரேகை மயிரிழை போல் மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ வளர்கிறதோ அந்த ரேகை இப்பொழுது வளர்கிறது, வாழ்க்கையை உங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறது தற்சமயம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். வளரும் ரேகையும் பெருகும் வசதி வாய்ப்பும். வசதி வாய்ப்பு பெருகுமா அப்படிங்கிற இந்த ரேகையை கண்டு வளரும் ரேகை இப்போதைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, எந்த ரேகை என்ன ஆகுதுன்னா மயிரிழை போல அப்படி வளரும். அந்த வளரக்கூடிய ரேகை திக்கா, எல்லா ரேகையும் திக்கா இருக்கும், இது மட்டும் லைட்டாக தெரியும். அதை கவனித்து பார்த்தோம்னா தெரியும். அந்த ரேகை தான் ஒரு ரன் ஆகுது உங்களுக்கு. அந்த ரேகை மூலமாக உங்களுக்கு நன்மை நடைபெற வேண்டுமா, தீமை நடைபெற வேண்டுமா? தீமை நடைபெற வேண்டும் என்றால் தடைக்கோடு வரும், நன்மை நடைபெற வேண்டும் என்றால் மேல் நோக்கின ரேகைகள் ஆரம்பிக்கும். அது வியாதி வரப்போகுதுன்னா கீழ் நோக்கி ரேகைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. புத்தி ரேகையிலிருந்து கீழ் நோக்கின ரேகை வந்ததுன்னா மனம் சங்கடப்பட போகிறது என்று அர்த்தம். இறுதி ரேகையிலிருந்து கீழ் நோக்கின ரேகை வளர்ந்தால் உங்களுக்கு மனசு இலகிய மனசுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஆயுள் ரேகையிலிருந்து கீழ் நோக்கின ரேகை வந்தால் வியாதி வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த புதன்மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் ஆரோக்கிய ரேகை. ஆரோக்கிய ரேகையில் ஏதாவது கெடுதல் வரும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை, வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது. நம்ம கையை பார்க்குறோம் சார். பொதுவாக பார்த்தாக்கா மயிரிழை போல லைட்டாக அப்படி போடு, அப்படி லைட்டாக போகும். எந்த இடத்துல போகுதோ அதுதான் இப்போ உங்களுக்கு ரன் ஆகுது. ஒரு சில பேருக்கு 2-3 ரேகை வளர ஆரம்பிக்கும். அப்படிங்கும்போது அந்த 2-3 ரேகை உங்களுக்கு நன்மை செய்ய போகிறது இல்லை தீமை செய்ய போகிறது. நன்மை செய்யுமா தீமை செய்யுமான்னு கையில் எந்த ரேகை வளருதுங்கிறத பொறுத்து நம்ம முடிவு பண்ணணும். இப்போதைக்கு கரண்ட்லி என்ன தசை என்ன புத்தி நடக்கிறது இந்த ஜாதகத்தில் பார்க்குறோம்ல, அதே மாதிரி கையில் பொறுத்தணும். எந்த ரேகை வளர்கிறதோ அந்த ரேகை தான் இப்போதைக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அது மூலமாக வாழ்க்கையும் வசதியும் பெருகும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.